சூர்யா KLCC வேலை பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார் களவு, சந்தேக நபர் சிக்கினான். ஈப்போ நெடுஞ்சாலையில் கார் மோதி மடிந்து போன புலியின் சடலம் பதப்படுத்தப்படும். கிளந்தானில் கால் ஆற்றுப்பாறை இடுக்கில் சிக்கி 6 மணி நேரமாக அவதியுற்ற ஆடவர், தீயணைப்பு மீட்பு படை மீட்பு. பெட்டாலிஞ்சயாவில் 1.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை, 4 ஆடவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. இந்தியாவில் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கூறி பொய் மருத்துவ விடுப்பில் சென்ற பெண், விமானத்தில் முதலாளியை கண்டு அதிர்ச்சி. தலைநகர் சூர்யா KLCC பேரங்காடியின் வேலட் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார் களவு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பவத்தை தமது முகநூல் பதிவு வாயிலாக சூர்யா KLCC நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் காரின் GPS அமைப்பு மற்றும் CCTV ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு வாயிலாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கூறியுள்ளனர். சம்பந்தப்பட்ட வேலட் பார்க்கிங்கில் பணியில் இருந்த ஊழியர் ஒருவரால் பார்க் செய்யப்பட்ட காரை ஆடவன் ஒருவன் லாவகமாக திறந்து ஓட்டி செல்லும் காட்சிகள் CCTV கேமரா பதிவில் இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற அதிர்ச்சிகரமான சம்பவம் இதற்கு முன் நிகழ்ந்ததில்லை. இனி இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என சூர்யா KLCC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக KLCC வாலெட் பார்க்கிங்கில் தனது ஹோண்டா HRV வாகனத்தை நிறுத்த சொல்லிவிட்டு அதன் சாவியை ஒப்படைத்து சென்ற ஜாக்காய் சீன் எனும் நபர் திரும்ப வந்து பார்த்தபோது தமது வாகனத்தை காணவில்லை என முகநூலில் பதிவிட்டதை தொடர்ந்து அச்சம்பவம் அம்பலமானது. பின்னர் அந்த வாகனம் சுபாங்கில் அடையாளம் காணப்பட்டதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனத்தின் சாவி வேலட் பார்க்கிங் நிறுவனத்திடம் பத்திரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சாக்லேட் பிரியர்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 7ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக சாக்லேட் தினம் இவ்வாண்டு விண்வெளியிலும் களை கட்டியது. அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ள விண்வெளி வீரர்களும் இந்த சாக்லேட் தினத்தை தவற விரும்பவில்லை. அவர்கள் மிதந்து கொண்டே சாக்லேட்டை ருசிக்கும் வீடியோக்களை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. ஒரு வீடியோவில் ஸ்ட்ராபெரி பழங்களுடன் சாக்லேட் கலக்கப்பட்ட சப்பாத்தி மிதக்கிறது. அடுத்த படத்தில் ஒரு விண்வெளி வீரர் சாக்லேட் மியூஸை ருசிக்கிறார். இன்னொரு வீடியோவில் விண்வெளி வீரர்கள் கட்டிய சாக்லேட் மூலம் பூசிய பிஸ்கெட் வீடு தெரிகிறது. சொந்த வீட்டை விட்டு தொலைதூரத்தில் இருப்பவர்கள் அந்த ஏக்கத்தை சாக்லேட் பிஸ்கெட் வீடு மூலம் போக்கிக் கொள்வதாக ESA வர்ணித்தது. வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் விண்வெளியில் மிதந்து கொண்டே சாக்லேட் சாப்பிடுவதே அலாதிதான் என கருத்து பதிவிட்டு வருகின்றனர். உலக சாக்லேட் தினத்தை இவ்வளவு உயரத்தில் கொண்டாடியவர்கள் இவர்களாக தான் இருப்பார்கள் என இன்னொருவர் கூறியதும் சிரிப்பை வரவழைத்தது. சமூக ஊடகங்களில் பல அழகு சாதன பொருட்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அவற்றில் லவ் மீ மக்களை கவர்ந்து அது பின்னால் இழுத்து செல்கிறது என்றால் மிகையாகாது. இதனிடையே வாடிக்கையாளர்களின் அதீத வரவேற்புடன் கடந்த 6ஆம் திகதி 6ஆம் மாதம் லவ் மீ ஜம்போ சேல்ஸ் எனும் இடைவிடாத 48 மணி நேரலை செய்து லவ் மீ மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அந்த இடைவிடாத நேரலையில் பேசா பிரீமியம் 1.3ஐ தட்டி செல்ல அதிர்ஷ்ட குழுக்கள் ஒன்றும் நடைபெற்றது. அதில் பத்திரிகையில் சுயதொழில் செய்து வரும் 2 குழந்தைகளுக்கு தாயான மேனகா அன்பழகன் என்பவரை அந்த பேசா பிரீமியம் 1.3இன் வெற்றியாளர் என்பதை தனது நேரலின் வாயிலாக லவ் மீ அறிவித்தது.
முன்னதாக தனது தரமான பொருட்களை பயன்படுத்தும் தரம் நிறைந்த வாடிக்கையாளர்களுக்கு 2 மைவி வாகனம், 2 சக்கர வண்டி, ஐபோன், தங்க சங்கிலி, கோல்ட் சீரிஸ் செட், டைசன் ஹேர் ரேப் மல்டி ஸ்டைல் போன்ற பரிசுகளை வழங்கியிருந்த லவ்மி இம்முறை 1.3 பிரீமியம் பேசா காரை பரிசாக கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து லவ்மி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தோற்றுநரான கலேஜி வழங்கவுள்ள சிறப்பு பரிசுகளை அறிந்து கொள்ள சமூக வலைதளங்களில் லவ்மியை பின்தொடருங்கள். பேரா தாப்பா அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வாகனத்தால் மோதப்பட்டு மடிந்து போனதாக நம்பப்படும் ஆண் வரி புலியின் சடலம் பதப்படுத்தப்படவிருக்கிறது. பாடம் செய்யப்படுவதற்காக பஹாங் புக்கிட் ரிங்கிட்டில் உள்ள தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு துறையின் பல்லுயிர் ஆய்வு மையத்திற்கு அது எடுத்து செல்லப்பட உள்ளது. விலங்குகளை பதப்படுத்தும் தொழில்நுட்பமும் நிபுணர்களும் அங்கு மட்டுமே இருப்பதாக பேரா மாநில பிரதிநிதி இயக்குனர் யூசுப் ஷரீப் தெரிவித்தார். நீண்ட காலத்திற்கு கெடாமல் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியிருப்பதால் பதப்படுத்தும் பணிகளை மிகவும் கவனமாகவும் முறையாகவும் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். 120 கிலோகிராம் எடை கொண்ட அப்புலியின் சடலம் தற்போதைக்கு பேரா சுங்காயில் உள்ள தேசிய வனவிலங்கு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை காரொன்றில் மோதப்பட்டு செத்து போனதாக நம்பப்படும் அப்புலி நெடுஞ்சாலை ஓரமாக கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டது. கிளாந்தான் ஜெலி சுங்காய் உலுபாலாய் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பாறைகளின் இடுக்கில் கால் சிக்கியதால் ஆடவர் ஒருவர் பதற்றகரமான தருணத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் மணி 12 வாக்கில் சுங்காய் உலுபாலாய் ஆற்றோரத்தில் தனது 3 நண்பர்களுடன் முகாமிட்டு தங்கியிருந்த 31 வயது முகமது ஹுலுல் இஸ்மி முகமது கமீல் அந்த பதற்றகரமான சூழலை எதிர்கொள்ள நேர்ந்தது. கமீலின் காலை விடுவிக்க அவரது நண்பர்கள் முயன்றுள்ளனர். எனினும் அது பலனளிக்காததால் பிற்பகல் மணி 2:11 வாக்கில் அவர்கள் தீயணைப்பு மீட்பு படைக்கு அவசர அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறப்பு கருவிகளின் உதவியுடன் அவ்வாடவரின் காலை விடுவித்ததாக தீயணைப்பு மீட்பு படையின் நடவடிக்கை பிரிவு கமாண்டோ முகமது அன்னி இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் 6 மணி நேரத்திற்கும் மேலாக கால் பாறைகளின் இடுக்கில் சிக்கிக் கொண்டிருந்ததால் சோர்வடைந்து காணப்பட்ட கமில் மேல் சிகிச்சைக்காக பின்னர் குவாலாபாலா கிளினிக்கு கொண்டு செல்லப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூர் புட்டாலிஞ்சையாவில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் வாகனம் நிறுத்துமிடத்தில் கோடரிகளை ஏந்திய 4 கொள்ளையர்கள் 1.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் அடங்கிய பையை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றனர். கடந்த சனிக்கிழமை இரவு மணி 7:40 வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது கொள்ளையர்கள் துப்பாக்கியை போன்ற பொருளை வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. தந்தை மற்றும் உறவுக்கார பெண் ஒருவருடன் தனது நிறுவனத்துக்கு சொந்தமான நகைகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்ற ஆடவர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து முகமூடி அணிந்த 4 கொள்ளையர்கள் நகைப்பையை பறித்துக்கொண்டு காரில் தப்பிச் சென்றதாக புட்டாலிஞ்சையா போலீஸ் தலைவர் ஷருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். முன்னதாக அவ்வாடவரின் வருகைக்காக கொள்ளையர்கள் காரில் காத்திருந்தது சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு வாயிலாக தெரிய வந்துள்ளது. எனினும் அச்சம்பவத்தில் நகைப்பையை பறிகொடுத்த ஆடவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடரும் வேளை இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. VSAT Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின். இந்தியாவில் விடுமுறைக்கு செல்ல நோய்வாய்ப்பட்டிருந்ததாக பொய் சொல்லி மருத்துவ விடுப்பில் சென்ற பெண் ஒருவர் தாம் பயணம் செய்த அதே விமானத்தில் தனது முதலாளியை காண நேர்ந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். 23 வயது கிரேஸ் எனும் அப்பெண் தமக்கு நேர்ந்த அந்த மோசமான அனுபவத்தை கிரேஸ் வாலிடியா எனும் தமது டிக்டாக் கணக்கில் பதிவிட்டுள்ளார். வேலை செய்ய வேண்டாம் என எண்ணி பொய் மருத்துவ விடுப்பில் சென்ற நான் இறுதியில் எனது முதலாளியிடமே சிக்கிக் கொண்டேன் என கிரேஸ் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் அவரது முதலாளி அனுப்பிய குறுஞ்செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டும் பின்னால் இருந்து அப்பெண்ணை காட்டும் புகைப்படம் ஒன்றும் அந்த பதிவில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவை இதுவரை 30,000த்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ளனர்.
நானாக இருந்திருந்தால் அழுதிருப்பேன். உடனடியாக எனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பேன் என நெட்டிசன் ஒருவன் குறிப்பிட்ட வேளை, அவருக்கு தேவையான மருந்தை பெற விமானத்தில் ஏற வேண்டியிருக்கிறது என மற்றொருவர் கேலியாக பதிவிட்டுள்ளார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இந்தோனேசியா சுலாவேசி தீவில் கடந்த வார இறுதியில் பெய்த அடைமழையை தொடர்ந்து சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர், 18 பேரை காணவில்லை. நேற்று காலை நிகழ்ந்த அந்த நிலச்சரிவில் சுரங்க பணியாளர்களும் அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இடிபாடுகளிலிருந்து தப்பி பிழைத்த 5 வெளியேற்றப்பட்ட வேளை காணாமல் போன 18 பேரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. அச்சம்பவத்தில் சில வீடுகளும் பாலம் ஒன்றும் முற்றாக சேதமடைந்தன. ராணுவ வீரர்களும் போலீஸ் அதிகாரிகளும் தேடி மீட்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அடைமழை தொடர்ந்து பெய்வதாலும் சகதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்ல வேண்டியுள்ளதாலும் மீட்பு பணியாளர்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுலாவேசி தீவில் நாளை வரை அடைமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பேரிடர் அபாயம் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.